ஹாய். நேத்தி 6த் மந்த் செக்கப்க்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததால கிச்சன் ஒர்க்லாம் சரியா பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு தான் மொத்த பாத்திரமும் தொலக்கிட்டு கிச்சனோட கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். பொதுவாகவே ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிக்கும் செகண்ட் ப்ரெக்னன்சிக்கும் பாடியில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். எந்த மாதிரி சேஞ்சஸ் அப்படின்னா, நம்மளால் கடகடன்னு வேலை செய்ய முடியாது. உடம்பு அடிக்கடி டயர்டாயிடும். ஆனாலும் நம்ம தானே வேலை செஞ்சாகணும். ஸோ அந்த வில் பவரை வச்சு இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சுட்டே இருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நார்மலாகவே டெலிவரி ஆச்சு. ஆனால் இந்த செகண்ட் ப்ரெக்னன்சியில் உடம்புல பிளட் இல்லை, தைராய்டு ப்ராப்ளம், அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம். ஓகே, எப்படியாச்சும் பிளட் கவுண்ட் அதிகப்படுத்திடலாம் அப்படின்னு அயன் டேப்லெட் எடுத்துக்கிட்டால் அயன் டேப்லெட் போட்டால் சுத்தமாக செட்டே ஆக மாட்டேங்குது. எப்படின்னா மூச்சு பிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம் வந்துடுது அயன் டேப்லெட் போட்டாலே. ப்ரெக்னென்சி டைமில் அயன் டேப்லெட் போட்டால் இப்படி ஒரு ப்ராப்ளம் வருமானே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அயன் டேப்லெட் போட்டு இந்த இஷ்யூ இருக்கிறதுனால நம்ம ஃபுட்லேயே பிளட்டோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அயன் டேப்லெட் போடாமல் உங்களால் அந்தளவுக்கு பிளட்டோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கிச்சன் பார்க்கறதுக்கு எப்படி தான் இருந்துச்சு. தேங்க்யூ.